அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நிசாந்த். நான் விருவீட்டில் அமைந்துள்ள அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் தினமும் சேடப்பட்டியில் அமைந்துள்ள மதுரை சட்ட விழிப்புணர்வு குழு நடத்தும் அம்பேத்கர் மாலை நேர கல்வி மையத்திற்கு சென்று வருகிறேன். அங்கு தினமும் எங்கள் ஆசிரியர் 10 நிமிடம் புத்தகம் வாசிக்க கூறியுள்ளார். இது தொடர்பாக எங்களுக்கு மதுரை சட்ட விழிப்புணர்வு குழுவிலிருந்து நூலகம் அமைத்து தந்தார்கள். அதுபோக எங்கள் ஆசிரியர் ஒரு புத்தகத்தை எப்படி தேர்ந்தெடுப்பது, அதை எப்படி படிப்பது என்று 3 வழியில் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதில் முதலில் புத்தகத்தின் பக்கங்கள், முன்னுரை, புத்தக ஆசிரியர் ஆகியவற்றை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். இதன் மூலம் எங்கள் ஆளுமை திறன் மேம்படுகிறது எங்களுக்கு. அதுபோக நான் பள்ளியில் நடைபெறும் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டிகளில் குறிப்பெடுப்பதற்கு இந்த புத்தகங்களில் இருந்து எடுத்துக்கொள்கிறேன். அதுபோக புத்தகம் படிக்கும் ஆர்வம் எங்களுக்கு மிகவும் அதிகமாக தூண்டுகிறது. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜெயவிகன். சேடப்பட்டியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். தினமும் மாலை நேரத்தில் மதுரை சட்ட விழிப்புணர்வு ஒருங்கிணைப்பு குழு நடத்தும் மாலை நேர கல்வி மையத்திற்கு நான் படிக்கச் செல்வேன். அங்கே எங்களுக்கு புதிதாய் நூலக புத்தகங்களை கொடுத்தார்கள். இதில் நன்மைகளையும் நல்ல ஒழுக்கங்களையும் நம்பிக்கைகளையும் கற்றுக்கொண்டேன். இது எங்களுக்கு உதவியாகவும் பயனாகவும் உள்ளது. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுபாராணி. நான் செக்காப்பட்டி ஸ்கூலில் 9th 10th கிளாஸ் எடுக்கிறேன். என்னோடய பசங்களில் ஒரு சில பசங்க டல்லாக படிச்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்க்கும்போது நல்ல மார்க் எடுத்து நல்லா கேட்குற கேள்விக்கெல்லாம் நல்லா பதில் ஆன்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது நான் கூப்பிட்டு கேட்டேன், முன்னெல்லாம் என்னப்பா இந்த மாதிரி ரொம்ப டல்லாக இருந்தீங்களே, இப்போ திடீர்னு நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களே, என்ன அப்படின்னு கேட்கும்போது அப்போ அந்த பசங்க சொன்னாங்க, மதுரை சட்ட விழிப்புணர்வு ஒருங்கிணைப்பு குழு மூலம் நடத்தும் அம்பேத்கர் மாலை நேர வகுப்புக்கு நாங்கள் டியூஷன் போகிறோம் டீச்சர்னு சொன்னாங்க. அப்போது அந்த டீச்சரை வர சொல்லுங்கள், பேசணும்னு சொல்லியிருந்தோம். இப்போ டீச்சர் வந்தாங்க. அவங்கக்கிட்ட நாங்கள் பேசினோம். பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் டியூஷன் எடுக்கிறீங்களான்னு கேட்டோம். ஆமாம் டீச்சர், நாங்கள் தான் டியூஷன் எடுக்கிறோன்னு சொல்லி சொன்னாங்க. மாதந்தோறும் நாங்கள் பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சு பேரண்ட்ஸை வர சொல்லுவோம். அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறதுனால அட்டன் பண்ண முடியாது. அதனால இவங்க அம்பேத்கர் மாலை நேர வகுப்புலேருந்து அந்த டீச்சர் எங்கள்கிட்ட இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் எப்படி படிக்கிறாங்க டீச்சர் என்னான்னு கேட்பாங்க. எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கும். ரொம்ப நல்லா பிள்ளைகளை கேர் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்போது இனியுமே எங்கள் ஸ்டூடெண்ட்டில் ஒரு சில ஸ்டூடெண்ட்டு இந்த மாதிரி ரொம்ப டல்லாக இருக்கிற ஸ்டூடெண்ட்டை அவங்கக்கிட்ட நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறோம். அவங்களுக்கு நல்ல பாடங்களை கற்றுக் கொடுக்கணும், பாடங்களை சொல்லி நல்ல மார்க் வர வைக்கணும். அதுவும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கல்வி ரொம்ப முக்கியமான ஒன்று ஆயிடுச்சு. அதனால பிள்ளைகளை நல்ல முறையில் படிக்க வச்சு அவங்க மார்க் எடுக்க வைப்பாங்கன்னு நாங்களும் நம்புகிறோம். மாலை நேர வகுப்பில் பிள்ளைங்க படித்து நல்ல மார்க் எடுக்கிறத நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து மேலும் மேலும் படித்து நல்ல மார்க் வாங்கணும்னு சொல்லி நான் விரும்பி கேட்டுக்கிறேன்.